தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் காப்பாற்றுவதற்காக அதிமுக என்ற இயக்கத்தை அடகு வைத்து அங்கே இருப்பவர்களோடு இருப்பதை விட திராவிட கொள்கையை பாதுகாக்கக்கூடிய ஒரு தலைவரோடு இங்கே தொண்டனாக பணியாற்ற வந்திருக்கின்றேன். தமிழ்நாட்டு அரசியலில் இன்றைய தினம் முக்கிய நிகழ்வாக கூற வேண்டுமென்றால் அது அதிமுக எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைந்ததுதான். ஓ பன்னீர்செல்வத்தின் தீவிர ஆதரவாளரான மனோஜ் பாண்டியன் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தொகுதியிலிருந்து எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டார். இரட்டை இலை சின்னத்தில் அதிமுக வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்ற இவர் பின்னர் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக மாறினார். கடந்த சில தினங்களாக கடும் அதிருப்தியில் இருந்து வந்ததாக சொல்லப்படும் மனோஜ் பாண்டியன் தற்போது திமுகவில் இணைந்திருக்கிறார். அண்ணா அறிவாலயத்திற்கு சென்று திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, திராவிட கொள்கைகளை முழுமையாக பாதுகாக்கும் தலைவராகவும் தமிழக உரிமைகளை பாதுகாக்கும் தலைவராகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செயல்படுவதால் திமுகவில் இணைந்ததாக மனோஜ் பாண்டியன் கூறியிருக்கிறார். நீங்க ஓ பன்னீர்செல்வம் ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்து வந்தீங்க. இப்ப அவர் டிடிவி தினகரன் அதே போல சசிகலாவெல்லாம் சந்திக்கிறாரு, அந்த நிலைப்பாடு இருக்கிறார். அதுக்கானதான் நீங்க வெளியேறீங்களா? ஏன்னா தொடர்ந்து நீங்க சசிகலாவை எடுத்துட்டு வந்தீங்க. என்னை பொறுத்தவரையில் சில நெருடல்கள் உண்டுதான். காரணம், நான் எடுத்திருக்கின்ற நிலைப்பாடு என்பது உறுதியான நிலைப்பாடாக தான் இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து இன்று அவர்களுடைய கொள்கையும் யாரை தோற்க வேண்டும் என்று எடுத்திருக்கின்றார்களோ அதே நபரை தான் தோற்கடிப்பதற்கும் நானும் என்னுடைய முயற்சியும் எடுப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலமைச்சர் சந்திச்சு நினைச்சிருக்கீங்க, என்ன சொன்னாங்க முதலமைச்சர்? உழைப்பினையும் ஒரு இயக்கத்திற்கு உழைக்கக்கூடிய அந்த உழைப்பை அங்கீகரித்து அங்கீகாரம் தராமல் அந்த உழைப்பு வேண்டாம் என்று ஒவ்வொரு தொண்டனையும் விரட்டக்கூடிய இன்றைய எடப்பாடி பழனிசாமியினுடைய நோக்கம் என்ன, அவருடைய நடைமுறை என்ன, அவருடைய சிந்தனை என்ன என்பதையெல்லாம் உணர்ந்து நான் எடுத்திருக்கின்ற முயற்சிக்கு இங்கே வந்தபோது என்னை இருகரம் வரவேற்று நீங்கள் வாருங்கள், இந்த இயக்கத்துக்கு வாருங்கள் என்று எனக்கு புன்முறுவலோடு மகிழ்ச்சியாக என்னை இந்த இயக்கத்திற்கு வரவேற்றிருக்கின்றார். நான் ஒன்றை மட்டும் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். தொண்டனுடைய உணர்வையும் மக்களுடைய உணர்வையும் எந்த சூழ்நிலையிலும் கேட்க மாட்டேன் என்று சொல்லி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கூவத்தூர் பாணியில் கபலீகரம் செய்திருப்பவர்கள் உடன் இருப்பதோடு அவர்களுக்கு எப்படி அவர்களோடு இருப்பது என்பதை நான் சிந்தித்துதான் இந்த திராவிட இயக்கம் திராவிட கொள்கைகளை இன்று பாதுகாத்து வலிமையான தமிழகத்தை உருவாக்கக்கூடிய நம்முடைய தலைவர் அவர்களுடைய முன்னிலையில் இன்று நான் என்னை இணைத்துக் கொண்டிருக்கின்றேன். என்னை பொறுத்தவரையில் எனக்கென்று சில கொள்கைகள் உண்டு. கொள்கைகளை பின்பற்றக்கூடிய இயக்கத்திற்கு நான் வந்திருக்கின்றேன். இப்ப சிறுபான்மையிற்கு தமிழ்நாட்டில் ஒரு ஆதரவு கட்சியா திமுக அதிமுக ரெண்டு இருந்தது. இப்ப அதிமுக இருந்து நிறைய சிறுபான்மையர் வெளியேறாங்க. இப்ப உங்களுக்கு முன்னாடி இங்க அன்வராஜா இணைஞ்சாங்க. அந்த நிலைப்பாட்டில இருந்து எல்லாம் வெளியே வராங்களா அதிமுக? பாரதிய ஜனதா கட்சியினுடன் எந்த சூழ்நிலையிலும் கூட்டணி வைக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு எந்த அடிப்படையில் மீண்டும் கூட்டணி வைத்தார் என்பதற்கு இன்று வரை பதில் இல்லை. பாரதிய ஜனதா கட்சியினுடன் கூட்டணி வைத்தபோது தொண்டர்கள் உணர்வு கேட்கப்பட்டதா, பொதுக்குழு கூட்டப்பட்டதா, மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கூட்டப்பட்டு கூட்டணி இல்லை என்று சொன்னவர்கள் மீண்டும் அந்த கூட்டத்தை கூட்டி அந்த முடிவு எடுக்கப்பட்டதா? இதற்கெல்லாம் விடையில்லை. தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் காப்பாற்றுவதற்காக அதிமுக என்ற இயக்கத்தை அடகு வைத்து அங்கே இருப்பவர்களோடு இருப்பதை விட திராவிட கொள்கையை பாதுகாக்கக்கூடிய ஒரு தலைவரோடு இங்கே தொண்டனாக பணியாற்ற வந்திருக்கின்றேன். அதிமுக நிறுவன தலைவர்களில் ஒருவரான முன்னாள் சபாநாயகர் பி.எச். பாண்டியனின் மகன் மனோஜ் பாண்டியன் என்பது கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. பி.எச். மனோஜ் பாண்டியனுக்கு வழக்கறிஞர், அரசியல்வாதி, முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் எம்பி என பல்வேறு முகங்கள் உண்டு. அதிமுக சட்டப்பேரவை தேர்தல்களில் போட்டியிட்டு 2001ஆம் ஆண்டு சேரன் மகாதேவி தொகுதியிலும் 2021ஆம் ஆண்டு ஆலங்குளம் தொகுதியிலும் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 2010 முதல் 2016 வரை அதிமுக சார்பில் மாநிலங்களவை உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார்.
அடிப்படையில் இவர் வழக்கறிஞர் என்பதால் கட்சி தொடர்பான வழக்குகளை இவர் கவனித்து வந்தார். சமீபத்தில் இணைந்த அன்வர் ராஜா, மைத்ரேயனை தொடர்ந்து தற்போது மனோஜ் பாண்டியனும் திமுகவில் இணைந்திருக்கிறார். இது திமுகவிற்கு சிறிய அளவில் பலன் தரும் என கூறும் பத்திரிகையாளர் பிரியன், எதிர்காலத்தை கணக்கில் கொண்டே மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைந்திருப்பதாகவும் கூறுகிறார். சவுத்துல கொஞ்சம் கம்யூனிட்டி வைஸ் யாரும் ஓட்டு போடலன்னா கூட அந்த மனோஜ் பாண்டியன் போன்றவர்கள் சேர்ந்திருப்பது ஒரு கம்யூனிட்டியோட செல்வாக்கை இன்னும் அவங்களுக்கு இருக்கிற ஆதரவை அந்த கம்யூனிட்டி மத்தியில் இன்னும் கூட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் பாக்குறேன். ஸோ அதனால திமுகவுடைய செல்வாக்கு ரொம்ப பெரிய அளவுக்கெல்லாம் கூட்டாட்டி கூட அந்த திருநெல்வேலி அந்த பகுதிகளில் கொஞ்சம் ஓரளவுக்கு உபயோகமா இருக்கும். ரெண்டாவது மனோஜ் பாண்டியன் அவரும் ஒரு எம்எல்ஏ பதவி போஸ்ட் அதுக்கான வாய்ப்புகள் அதை எதிர்பார்த்து அவரும் சேர்ந்திருப்பார். அவருடைய அரசியல் எதிர்காலத்தையும் முன்னிட்டு தான் அவர் வந்திருக்கார். ஸோ அவருக்கு ஒரு எம்எல்ஏ சீட் கொடுக்குறாங்களா, அவர் மூலமாக திமுகவுக்கு பெனிஃபிட்ன்றதோட அதுவும் ஓரளவுக்கு இருக்கும். அவரால் திமுகவுக்கும் பெனிஃபிட், திமுகவுக்கும் அவரால் பெனிஃபிட். ஸோ ரெண்டுமே ஒருத்தருக்கொத்தர் ஒரு பயனுள்ள ஒரு விஷயங்கள் அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனால் மனோஜ் பாண்டியனை பொறுத்த மட்டும் அவருடைய எதிர்கால அரசியலை தான் ரொம்ப கணக்கில் வச்சுட்டு தான் அவர் திமுகவுக்கு வந்திருக்காரு என்பது என்னுடைய கருத்து. கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலில் ஆலங்குளம் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட பூங்கோதை ஆலடி அருணாவை தோற்கடித்தவர் மனோஜ் பாண்டியன் என்பது கவனிக்கத்தக்கது.